சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒரு கார்ட்டூனுக்காக, ஒரு கேலி சித்திரத்துக்காக நம்முடைய விகடன் தளம் முடக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? நம்முடைய அன்பு நேயர்கள் நன்கு அறிவீர்கள். நம்முடைய விகடன் தளத்தை மீட்பதற்கான எல்லா விதமான வேலைகளையும் ஒரு பக்கம் நம்ம தீவிரமாக எடுத்துட்டு இருக்கோம், நடவடிக்கைகளையும். அதே நேரத்தில் வழக்கம் போல நம்முடைய விகடன் ஆப் இயங்கிட்டு தாங்க இருக்கு. நம்முடைய விகடனுடைய அனைத்து விதமான கட்டுரைகளும் விகடன் ஆப்ல இருக்குங்க. இன்னொரு பக்கம் நம்முடைய விகடன் பிளேவில் அனைத்து விதமான ஆடியோ புக்குகளையும் நம்ம தொடர்ந்து கேட்கலாங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்ல முதல் கமெண்டாகவும் நம்முடைய விகடன் ஆப் லிங்கை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். நம்முடைய அன்பு நேயர்கள் தவறாமல் லிங்கை கிளிக் பண்ணி விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற நம்முடைய அன்பு நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாங்க. முன்கூட்டியே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பதிவு செஞ்சுக்கிறோம். சரி, இன்றைக்கு எது குறித்த காணொளி அப்படின்னு பார்த்தோம்னா, 77வது பிறந்த நாள் யாருக்கு அப்படின்னா, மறைந்த முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு. இதை ஒட்டி அதிமுகவினர் பிரம்மாண்டமாக அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் பிறந்தநாள் விழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நடிகர் ரஜினிகாந்த் அவர் போயஸ் இல்லத்துக்கும் போயிருக்காரு, அது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு பக்கம் ஓனாய் வெள்ளாடு அப்படின்லாம் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு எடப்பாடி, அது பெரும் பரபரப்பாகவும் மாறி இருக்கு. ஓபிஎஸ் தான் அட்டாக் செஞ்சிருக்காரு அப்படின்லாம் தகவல்கள் வருது. அதே நேரத்தில் டெல்லிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை எடப்பாடி தட்டி விட்டிருக்கிறார் அப்படின்னு இந்த கடிதத்தை ஒட்டியும் தெரிவிக்கிறாங்க. இது ஸ்ட்ராங் மெசேஜா, இல்லை ஷார்ப் மெசேஜா, இல்லை சமரச மெசேஜா அப்படிங்கிறத உள்ள போக போக நிறைய தகவல்கள் கொட்டி இருக்கு. இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். போயஸ் கார்டனுக்கு சென்ற ரஜினிகாந்த், எம்ஜிஆர் மாளிகைக்கு வராத செங்கோட்டையன், ஜெயலலிதா பிறந்த நாள், பின்னணியில் பரபரப்பு அரசியல். மறைந்த முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய 77வது பிறந்த தினம் பிப்ரவரி 24 இன்றைக்குங்க. அதனால அதிமுகவுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், அவங்களுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள் பலருமே இனிப்புகள் கொடுத்து தங்களுடைய தலைவருடைய பிறந்த நாளை ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க. அதிமுகவில் எம்ஜிஆர் மாளிகையில் சென்னையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்ந்த இல்லத்துக்கு, அந்த வீட்டுக்கு, போயஸ் கார்டனுக்கு முக்கியமான ஒருத்தர் போயிருக்காருங்க. வேற யாரும் இல்லை, நடிகர் திரு ரஜினிகாந்த். அங்க ஜெயலலிதா அவர்களுடைய உருவப்படம் வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு மலர் தூவி மாலை அணிவித்து தன்னுடைய மரியாதையை செலுத்தினாரு. அப்புறம் பிறந்த நாளுக்கு இனிப்புகள் வழங்கி எல்லோருமே கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் செய்தியாளர்கள் கிட்ட பேசின திரு ரஜினிகாந்த், நான் இது 4வது முறையாக நான் இங்கே வரேன். 1977 நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறதாக ஒரு திட்டமும் இருந்தது. அப்போ அவங்க கூப்பிட்டதன் அடிப்படையில் இங்கே நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு அந்த பழைய நினைவுகளை அசை போட்டவர் தீபா அவர்கள். அப்புறம் அவங்களுடைய கணவர் என்னை அழைப்பு கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் நான் இப்போ இங்கே வந்தேன். அவங்களோடு, ஜெயலலிதா அவர்களோடு இருந்த அந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பசுமையான நினைவுகள், அவங்களுடைய புகழ் ஓங்குக அப்படின்னு மனம் விட்டு பேசினாரு திரு ரஜினிகாந்துங்க. இதுதான் இன்னொரு பக்கம் என்ன திடீர்னு விசிட் அடிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு பரபரப்பாகவும் பேசப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு பக்கம் கடிதம்லாம் போட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய அலுவலகத்தில் அவங்க பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ரஜினிகாந்த் அவர் திடீர்னு இங்கே பயணிச்சிருக்காரு. அதற்கு முன்னாடி சில கடந்த கால நினைவுகளும், ஏன்னா இவரே சொல்லியிருக்காருல்ல, அசை போட்டோம் அப்படின்லாம். கடந்த காலத்தில் பார்த்தோம்னா ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து, அதாவது பாஷா திரைப்படத்துடைய அந்த விழாவில் ரஜினிகாந்த் அவர்கள் பேசினது அந்த நேரத்தில் எவ்வளோ பரபரப்பை கூட்டினது. அதன் தொடர்ச்சியாக அதிமுகவுக்கு வாக்களித்தால் ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்லாம் பேசினார். பிற்பாடு அதிமுகவுக்கு எதிரான அந்த தொலைக்காட்சியில் அவருடைய பேட்டி வேற லெவலில் அப்போ பேசப்பட்டது. 1996 காலகட்டத்தில் அவருடைய பேட்டியும் ஒரு காரணம். அப்போ திமுக மற்றும் தமாக அமோகமாக வெற்றியடைஞ்சது மறைந்த திரு ஜி.கே. மூப்பனார் அவருடைய பார்ட்டி. ஸோ அந்த கடந்த கால அரசியல்ங்கிறது சாதாரணம் கிடையாது. அந்த அளவுக்கு எதிரும் புதிருமாகவும் இருந்தாங்க ஜெயலலிதா அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும். கால ஓட்டத்தில் அதுக்கப்புறம் எல்லாமே மறைஞ்சது. தற்போது பார்த்தோம்னா வீட்டுக்கு போயிட்டு அந்த நினைவுகளை அசை போட்டிருக்காரு. இதுதான் ஒரு பரபரப்பாக உருவாக்கியிருக்கு. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தோம்னா அதிமுகவோட சைடில் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுகவுடைய அலுவலகத்தில் கொண்டாடினாங்க. அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து குறிப்பாக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி 77 கிலோ கேக் வெட்டி கொண்டாடினாங்க. முன்னாள் அமைச்சர்கள் முக்கியமானவங்க திரு கே.பி. முனுசாமி, திரு எஸ்.பி. வேலுமணி, திரு ஜெயக்குமார், திரு செல்லூர் ராஜு, திரு சி. விஜயபாஸ்கர், திரு கடம்பூர் ராஜு,
ராஜு, திரு RB உதயகுமார் உள்ளிட்ட முக்கியமான முன்னாள் அமைச்சர்களும் இந்த விழாவில் பங்கெடுத்துட்டாங்க. அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர்களான திரு செங்கோட்டையன், திரு தங்கமணி அவங்க 2 பேரும் இந்த விழாவில் பங்கேற்கவில்லை. இது அதிமுக ரத்தத்தின் ரத்தங்கள் கிட்டையும் ஒரு பரபரப்பை உருவாக்குனது. மாஜியான செங்கோட்டையன் சமீபத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய படம் போடல அப்படின்னு சொல்லி அந்த விழாவை புறக்கணிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் சீனியர் முதல் சாமானிய தொண்டர் வரை அப்படின்லாம் அவர் பேசியிருந்தாரு. ஒரு பெரும் பரபரப்புலாம் பெரும் பூகம்பமே அதிமுகவில் வெடிச்சது இல்லையா? அதுக்குள்ளார நான் அவங்கள சொல்ல இவங்கள சொல்ல அப்படின்லாம் ஒரு சமரசம் ஏற்பட்டது. இந்த நிலையில தான் இந்த விழாவிலையும் அவர் பங்கேற்கல, அப்ப புறக்கணிச்சிட்டாரா அப்படின்லாம் ஒரு டாக்கு ஓட ஆரம்பிச்சதுங்க மற்ற மாவட்டங்கள்ல. இது ஒரு கேள்வியாகவும் செங்கோட்டையன் அவர்கள்கிட்ட முன் வச்சாங்க. எங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் அங்க கோபிசெட்டிப்பாளையத்தில் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளையும் கொண்டாடினாரு மாஜி அமைச்சரான திரு செங்கோட்டையன்க. அவர்கிட்ட செய்தியாளர்கள்லாம் ஏன் அங்க போல, சென்னை போகல அப்படின்னு கேள்வி கேட்க, ஒரு நினைவு நாள் அப்படின்னா எல்லோரும் அங்க போகலாம், பிறந்த நாள் அப்படிங்கிறப்ப அதை இங்கேயே மகிழ்ச்சியா நாங்க கொண்டாடுறோம், மக்களை ஊக்கப்படுத்துவதற்காக, கட்சியை உற்சாகப்படுத்துவதற்காக, மீண்டும் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு ஏதுவாகத்தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சுருக்கமா முடிச்சுக்கிட்டாருங்க செங்கோட்டையன். ஆனாலும் சென்னை வரலையே, போன ஆண்டு வந்தாரே, இப்ப ஏன் மிஸ்ஸிங் அப்படிங்கிற கேள்விகள் எல்லா பக்கமும் ரத்தத்தின் ரத்தம்ன்றது வந்த வண்ணம் இருக்கு. அதே நேரத்தில் ஒரு கடிதம் குறித்த டாக்கும் இந்த பிறந்த நாளிலும் பரபரப்பை கூட்டாம இல்லைங்க. புரிஞ்சிருப்பீங்க. அடுத்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். ஓனாயும் வெள்ளாடும் கடிதம் பன்னீருக்கு மட்டும் இல்ல, டெல்லிக்கு எடப்பாடி கொடுத்திருக்கும் ஸ்ட்ராங் மெசேஜ். டெல்லிக்கு எடப்பாடி கொடுக்கும் ஷாக் மெசேஜ். ஒன்றிணைந்த அதிமுக தான் 2026க்கு நல்லது அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிற முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம், அப்புறம் ஒன்றிணைணும் அப்படிங்கிற திருமதி VK சசிகலா. இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சா மட்டும்தான் அதிமுகவுடைய எதிர்காலத்துக்கும் நல்லது அப்படின்னு தொடர்ந்து அதையே பேசிக்கொண்டு இருக்கிற அமமுகவுடைய திரு TTV தினகரன். அடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசாரிக்கலாம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிற நீதிமன்றத்துடைய அனுமதி, இதன் மூலமாக இரட்டை இலை சின்னத்துக்கு ஆபத்து வரலாம், முடக்கறதுக்கு திட்டமிடலாம் அப்படின்னு, முடக்கறதுக்காகத்தான் இப்படிலாம் ஒரு இது செக் வச்சிருக்காங்க அப்படின்னு பேசப்படுற விஷயம். அப்புறம் சீனியரான திரு செங்கோட்டையன் அவர் பேசின அவர் வீசிய அந்த அரசியல் வெடி ஏற்கனவே நம்ம பல முறை தெரிவிச்சிருக்கோம். இப்பவும் கூட அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் எழுதிய அந்த பிறந்த நாள் கடிதம், அதை ஒட்டி கேட்கப்பட்ட கேள்விக்கும் அவரிடமே கேட்டுக்கொள்ளுங்கள், நான் சொல்வதோடு நிறுத்திக் கொள்கிறேன் அப்படின்னு சுருக்கமா முடிச்சுட்டு அப்படியே நழுவி போயிருக்கிறார் செங்கோட்டையன். அப்ப அதிமுகக்குள்ளார ஏதோ ஒண்ணு ஓடிக்கொண்டிருக்கு இல்லையா? இந்த நிலையில தான் இவ எல்லாவற்றையும் சமாளிக்கிற விதமாகவும் தன்னுடைய முடிவு என்ன அப்படின்னு கராரா தெரிவிக்கிற மாதிரியும் ஒரு கடிதத்தையும் பிப்ரவரி 23ஆம் தேதி பிறந்த நாளை ஒட்டி ஒரு கடிதத்தையும் எழுதியிருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி. அதுல குறிப்பிட்ட ஒரு வாசகம் தான் அரசியல் பரபரப்பை உருவாக்கியிருக்கு. அது என்னன்னா, ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம களையும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமை ஆகுமா, விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோள் நிற்க முடியுமா, முடியாது முடியாது என்று நீங்கள் முழங்குவது கேட்கிறது அப்படின்னு அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் எடப்பாடி. இதன் மூலமா அதிமுகவுடைய அணிகள் இணைக்கக்கூடிய அந்த முயற்சிக்கு ஒரே அடியாக முற்றுப்புள்ளி வைக்கிறார் எடப்பாடி அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் OPS அவரோ இது வார்த்தை ஜாலம் மட்டுமே அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்காரு. இன்னொரு பக்கமோ எடப்பாடி அவர்தான் துரோகி அப்படின்னு TTVயும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்க எடப்பாடி பன்னீருக்கு மட்டும் இந்த மெசேஜை கொடுக்கலைங்க, அவங்களுக்கு டெல்லிக்கும் இதை கொடுக்குறாரு அப்படிங்கிறாங்க. அவருக்கு நெருக்கமாகவே இருக்கக்கூடிய சில ரத்தத்தின் ரத்தங்கள். எப்படின்னா ஏற்கனவே பல முறை சொன்னதாங்க, மீண்டும் சுருக்கமா பதிவு பண்ணிடலாம். தமிழ்நாட்டில் வலுவாக தளம் பதிக்கணும், திமுகவை தோற்கடிக்கணும், இதுதான் பாஜகவுடைய ஒற்றை அஜெண்டா. குறிப்பாக உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவருடைய முக்கியமான ஆபரேஷனே இதுதான். அதற்கு வெற்றி பெறணும்னா வலிமையான கூட்டணி அமையணும். அப்ப திமுகவுக்கு எதிராக வலிமையான கட்சி அப்படின்னா அதிமுக தான். ஸோ அதிமுகவோடு பாஜக கூட்டணி அமையணும் ஒன்று. அப்படி வர மறுத்து கொண்டே இருந்தா அதிமுகவை உடைச்சிருவோம், சின்னத்தை முடக்கிடுவோம், பாஜக தலைமையிலான ஒரு பிரம்மாண்டமான அணியை அமைத்து விடுவோம், அதன் மூலமாக தேர்தலை பல்வேறு அணிகளும் திமுகவை எதிர்த்து சந்திக்கும்,
பாஜக அணி ஸ்ட்ராங்கா இருக்கும், வெற்றி அடைஞ்சு விடும் அப்படின்னு தொடர்ந்து அதை பதிவு செய்து கொண்டே இருப்பது. இதுதான் டெல்லியோடைய ஒரு அஜெண்டாவாகவும் இருந்துட்டு இருக்கு. பல்வேறு வழிகளையும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த நிலையில தான் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர்களும் இங்க வர இருக்காரு. இங்க எடப்பாடியுடைய ஆப்பனன்ட் டீமு, ஓபிஎஸ் அவங்களுடைய டீமு ஒரு பக்கம் சந்திக்கிறதுக்கான அந்த முயற்சிகள்லாம் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு பரபரப்பு இருந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் தான் எடப்பாடியும் முக்கியமாக இந்த ஒரு கடிதத்தையும் எழுதியிருக்காரு. ஏன்னா ஓபிஎஸ் இவங்களெல்லாம் கட்சிக்குள்ளார சேர்த்துக்கிட்டா மறுபடியும் அவங்க பாஜக கூட்டணியோடு போகணும் அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு செய்வாங்க. ஏற்கனவே பாஜக கூட்டணியே இருந்தாதான் நல்லது அதிமுகவுக்குன்னு இப்ப சேராதப்பவே பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பாஜகவோடு கூட்டணியில இருந்தா 2026 வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறதா எடப்பாடி அவங்களுடைய டீமுடைய ஒரு நம்பிக்கையா இருந்துட்டு இருக்கு. ஸோ இதனாலையும் ஓபிஎஸ் உள்ளிட்ட யாரையும் கட்சிக்குள்ளார சேர்க்க விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்லாம பவர் பறி போனவங்க மறுபடியும் கட்சிக்குள்ளார வந்தாங்கன்னா தன்னுடைய பவரை அவங்க பறிக்க எப்படி வேணாலும் திட்டமிடலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே வரலாறுல அப்படி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனாலையும் தன்னுடைய நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ளவும் யாரும் வரக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்காரு எடப்பாடி. சரி, அப்படி இணைப்புக்கு ஒத்துக்கலைனா, பாஜகவோடு கூட்டணிக்கு ஒத்துக்கலைனா அவங்க எல்லா விதமான அஸ்திரங்களையும் ஏவுவாங்களே, இப்பவே அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. ஆனால் அவங்களால அப்படி பண்ண இயலாது. பண்ணா அது அவங்களுக்கே நெகட்டிவா மாறும். ஏடிஎம்கேவை டார்கெட் பண்ணா எப்படின்னா, புதிய கல்விக் கொள்கை, குறிப்பாக இருமொழி கொள்கை, அதுல பாஜக தமிழ்நாட்டின் மீது அவங்களுடைய நடவடிக்கைகள், நகர்வுகள் எல்லாமே தமிழ்நாட்டின் மீது வெறுப்பை கக்குவதாக இருந்துட்டு இருக்கு. நாங்க இதை ஏத்துக்கொண்டா மட்டும்தான் நிதியை கொடுப்போம், ஏத்துக்காதனாலதான் நிதியை தரல அப்படின்னு அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சமீபத்தில் பேசியிருக்காரு. இது தமிழ்நாட்டுடைய ஃபீலிங்ஸை தொட்டதாக இருக்கு. இதனாலேயே இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் பலவும் ஒன்று திமுக இல்லைன்னா அதிமுக கூட்டணியில இணையதான் அவங்க விரும்புவாங்க. பாஜக பக்கம் போக இல்லை, ஏற்கனவே பாஜகவில் இருக்கிறவங்களும் கூட அங்கிருந்து விடுபட வாய்ப்பு இருக்கு. ஸோ பாஜகவுக்கு அங்கேயே ஒரு செக் ஆகிடுச்சு. அடுத்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்தா மட்டும்தான் அவங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கு. அதிமுக அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அதிமுகவை ஒரு வகையில் சின்னத்தை முடக்கிறாங்க, இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அதுவும் மைனஸாக தான் போகும். பல்வேறு அணிகளாக பிரிஞ்சா அது மீண்டும் திமுக பிரம்மாண்டமாக ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பாக அமைஞ்சிரும். மறுபடியும் திமுக இங்கே ஆட்சி பொறுப்புக்கு வராத பாஜக கொஞ்சம் கூட விரும்பாது. ஏன்னா ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் தங்களுடைய தனித்த அதிகாரம், தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கணும் அப்படிங்கிறத பாஜக விரும்புகிறது. அப்போதான் மக்களவை, மாநிலங்களவையில் பலமான பாஜகவாக இருக்க முடியும். அதன் மூலமாக தங்களுடைய மசோதாக்களை உறுதியான சட்டமாகவும் மாற்ற முடியும். இப்படி டெல்லிக்கும் நிறைய செக்குகள், நெருக்கடிகள் இருந்துகிட்டு இருக்கு. அதனால அதிமுகவை அவங்க அது பண்ணிடுவோம், இது பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டதான் முடியுமே ஒழிய அவங்களால கராராக பகச்சிக்க முடியாது, வெட்டி துண்டாட முடியாது. அப்படி செய்தால் அது அவர்களுக்கு நெகட்டிவா மாறிடும். இன்னொரு பக்கம் அவர்கள் தேர்தல் நெருங்குற நேரத்தில் நமக்கு எந்த விதமான நெருக்கடிகள் கொடுத்தாலும் அது மக்கள்கிட்ட, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நம்ம மேல ஒரு பாசிட்டிவான இமேஜை உருவாக்கிடும். அதுவே நமக்கான ஒரு அனுதாபமாகவும் மாறிடும், தனித்த ஆதரவையும் கொடுக்கும். ஸோ எல்லா வகையிலையும் நமக்கு பாசிட்டிவ் இருக்கு. முக்கியமாக இருமொழி கொள்கை உள்ளிட்ட எல்லா விஷயத்திலும் நாம தமிழ்நாட்டு மக்களுடைய பக்கம் தான் நம்ம நின்று இருக்கோம். திமுகவும் சரியா செயல்படலை அப்படின்னா அவங்களையும் அவ்வப்போது விமர்சிச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த ஃபீலிங்ஸோட தான் நம்ம பயணிக்கிறோம். அதனால நமக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை. அடுத்து ஓபிஎஸ் அவங்க டீம் மூலமாக தென் மாவட்டங்களில் சில சேதாரங்கள் ஏற்பட்டதாகலாம் தெரிவிக்கிறாங்க. போன தேர்தல் அப்படி ஏற்பட்டது கூட ஓபிஎஸ் அவங்களுடைய டீம் சரியா வேலை பார்க்காததால தான். அதே நேரத்தில் இப்போ நம்ம சவுத்தில் நல்லா வலுவாகி இருக்கோம். இப்போ பொதுக்கூட்டத்திலையும் அங்கே தேனியில் போய் தான் பங்கேற்க போகிறோம். மேலும் முக்குளத்து சமூக அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள்கிட்டையும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். சவுத்துல முக்கள சமூகத்தை சார்ந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளையும் கொடுத்துட்டு இருக்கோம். சுற்றுப்பயணத்திலும் அதிக அளவில் அங்கே கவனம் செலுத்த போகிறோம். அப்படிலாம் நடக்கிறப்ப நிச்சயமாக அங்கும் நம்முடைய ஆதரவை கணிசமாக பெருக்க முடியும். இப்படி பல்வேறு கணக்குகளையும் போட்டுதான் எடப்பாடி அவரு இந்த கடிதத்துல கராராக ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு. மெசேஜ் பன்னீருக்கு மட்டும் கிடையாதுங்க, அங்க டெல்லிக்கும் தான் அப்படின்னு உறுதியா தங்களுடைய பார்வைகளை தெரிவிக்கிறாங்க. எடப்பாடி அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய மூத்த ரத்தத்தின் ரத்தங்கள். நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க.
டார்கெட் டிஎம்கே என்கிற அடிப்படையில் தான் ஏடிஎம்கே உருவாக்கமே இருந்தது. மறைந்த முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஒரே இலக்காக அதை நோக்கி தான் அவங்களும் பயணிச்சிருந்தாங்க. இன்றைக்கு அவங்களுடைய 77வது பிறந்த தினம். ஆனால் இந்த பிறந்த தினத்தில் ஏடிஎம்கே யாருக்கு என்கிற பஞ்சாயத்து தான் மிக பெரிதாகவும் பேசப்பட்டு கொண்டிருக்கு. இந்த பரபரப்புக்கு மத்தியில் தூங்காதே தம்பி தூங்காதே எம்ஜிஆர் அவர்கள் பாடின பாட்டு ஓங்கி ஒலித்தபடியே இருக்குங்க, கேட்டுக்கிட்டே இருக்கு. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.